தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். உத்தரகாண்ட் மாநிலம் அல்மோராவில் உள்ள அரசு பள்ளி அருகே சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்தனர். பந்து புதருக்குள் சென்ற நிலையில் அதனை எடுக்க உள்ளே சென்றனர். அப்போது சிலிண்டர் வடிவில் சில பொட்டலங்கள் கிடந்துள்ளது. இது குறித்து பள்ளி முதல்வர் சுபாஷ் சிங் என்பவரிடம் தெரிவித்தனர். அவர் உடனடியாக சால்ட் போலீசுக்கு தகவல் சொன்னார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அந்த பகுதியை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைத்தனர். உத்தம் சிங் நகர், நைனிடால் மாவட்டங்களில் இருந்து வெடிகுண்டு நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். முதலில் பள்ளி அருகே சில பொட்டலங்களும், அதைத் தொடர்ந்து 15 முதல் 20 அடி தொலைவில் மேலும் பல பொட்டலங்களும் கண்டெடுக்கப்பட்டன. மொத்தம் 161 ஜெலட்டின் குச்சிகள் சிலிண்டர் வடிவில் இருந்தன. அனைத்தும் சுமார் 20 கிலோவுக்கும் அதிகமான எடை கொண்ட சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் என அதிகாரிகள் உறுதி செய்தனர். இந்த ஜெலட்டின் குச்சிகள் பொதுவாக சாலை கட்டுமான பணிகளில் பாறைகளை உடைக்க பயன்படுத்தப்படுகின்றன. மீட்கப்பட்ட வெடிப்பொருட்களை வெடிகுண்டு குழுவினர் பாதுகாப்பான இடத்திற்கு எடுத்து சென்று சீல் வைத்தனர். முழு சோதனையும் வீடியோ எடுக்கப்பட்டு ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் தொடர்பாக அடையாளம் தெரியாத நபர்கள் மீது வெடிபொருள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அல்மோரா மாவட்ட எஸ்பி தேவேந்திர பிஞ்சா விளக்கம் அளித்தார். முதற்கட்ட விசாரணையில் எந்தவிதமான பயங்கரவாத தொடர்பும் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன் இந்த பகுதியில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட ஒப்பந்ததாரர் ஒருவரால் இந்த வெடிப்பொருட்கள் கவனக்குறைவாக புதர்களுக்குள் விடப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. இருந்தாலும் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்த 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த வெடிப்பொருட்களை இங்கு வைத்தது யார், எதற்காக வைக்கப்பட்டது என்பது குறித்து ஒப்பந்ததாரர்கள் மற்றும் தொழிலாளர்களிடம் தீவிர விசாரணை நடக்கிறது என அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் யாரும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் விசாரணையின் முடிவில் முழுமையான விவரங்கள் பகிரப்படும் என தேவேந்திர பிஞ்சா உறுதியளித்துள்ளார்.